உன்னுடைய மருமகா ஊரா வீடு போனவளை ஒரு நாள் வச்சு நான் வாழ மாட்டேன். அடுத்த வீடு போனவளை அழைத்து வந்து வாழ மாட்டேன் அம்மா. பச்சார் வீடு போனவளை உன் மகனும் வச்சு நான் வாழ மாட்டேன். அப்பந்தான் மகனை அழைத்தா புத்தி சொன்னாயப்பா ரஜகமுத்து, உன்னுடைய மனைவி ஊரா வீடு போனதுனால வாழ மாட்டேன்ங்கிறிய, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? நம்ம அயோத்திய அரசனாகப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர பூமான் சீதையோடு பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று ராமன் 14 ஆண்டு கால வனவாசம் செல்லும் பொழுது அந்த தென்னிலங்கை ராவண ஈஸ்வரன் சீதையை சிறை எடுத்து கொண்டு சென்றார். சிறை எடுக்க வேண்டும் என்று எடுத்து செல்லும் பொழுது ஸ்ரீராமன் ராவண சம்காரத்தை முடித்து சீதையை கொண்டு வந்து வாழலையா? 1 மாதம் 2 மாதமாப்பா 10 மாதம் ராமனே கொண்டு வந்து வாழும் போது நாமளுக்கு என்னப்பான்னார். எல்லோருமே சீதாதேவியே தென்னிலங்கை ராவணன் சிறை எடுத்ததாக சொல்லுகிறார். அது தவறுதானே? சீதாதேவி பூமி மாதா அக்கினி மாதா, அவளை தொட முடியுமா? ராவணன் அவளை சிறையெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சூர்பனகையினுடைய சொல்லை கேட்டு ராவணன் சிறையெடுக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு அசோகவனத்திலே வைத்தானே தவிர 10 மாதங்கள் வரைக்கும் ராவணேஸ்வரன் சுண்டு விரல் கூட சீதையின் மீது படவில்லை. இதை சொன்னாலும் இந்த மாடி பிள்ளை. அப்ப ரிஜகன் பார்த்தா, அம்மா ராமன் குலம் என்ன, என் குலம் என்ன? ராமன் வடுப்பட்டா ஏத்துக்கிடுவான். அவன் குலம் சூரிய குலம், என் குலம் சந்திர குலம், எனக்கு அது ஏத்துக்கிடாது. இவன் சொன்ன சொல்லி யார் காதல கேக்கு? அயோத்தியாபுரியிலே ராமச்சந்திர பூமான் தன்னுடைய தலையாரிமார்களை இரவு நேரத்தில் நகர் சோதனைக்கு அனுப்புவது வழக்கம். நாட்டில் என்ன நடக்கு, என்ன நடக்கு, யாரு நடக்கு அப்படின்னு ஒரு தெருவுக்கு ஒரு நகர சோதனையாளரை பார்த்துருவாங்க. அப்ப நாட்டெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொன்னா நாட்டில் நகர சோதனைக்கு வரணும்ல, அப்பதான் பார்க்க முடியும். ஆமா, உண்மைதானே? அயோத்தியாபுரியை சுத்தி பார்த்து முடித்து ரோமாபுரியிலே மாடிப்பிள்ளையுடைய அரண்மனை பக்கத்துல வந்து தலையாரிமார்கள் நிற்கிறார்கள். ஆமா, எவனா தண்டதெல்லாம் அங்கெல்லாம் சுத்தி வந்து எல்லா தெருவுக்கும் போய் பார்த்தாச்சு. இந்த ஒரு தெருவுல மட்டும் போய் பார்க்கணும். நாட்டுல என்ன நடக்கு, யார் நடக்கு அப்படி தெரியணும். பத்தியலா சொன்ன சொல்லானது தலையாரிமார்கள் காதலே போய் கேட்டது. தலையாரிமார்கள் பார்த்தார்கள், நாம் தண்டனை கொடுத்தா ராம துரோகம் பிடிக்கும், ராமபூமாங்கிட்ட போய் இதை உடனடியாக சொல்ல வேண்டும். மனவருத்தம் கொண்டு அல்லவோ, மனவருத்தம் கொண்டு அல்லவோ வாராரே தலையாரி அயோத்தி மாம்பட்டணத்தில் அரிராமர் இடமதிலே ஆராய்ச்சி மணி அடித்தார். மணியோசை சத்தம் கேட்டு, மணியோசை சத்தம் கேட்டு ஹரி ராமபூமான் வாரார். ஹரி ராமபூமான் வரபோது தலையாறு இடமதில ஐயாவே தலையாறு போன காரணத்தை சொல்லும் ஐயா. ஹரிராமன் கேட்ட போது ஹரிராமன் தலையாரிமா ஐயா ராமபூமானே, தாங்கள் சொன்னதே போல் நகர் சோதனைக்கு நான் சென்றேன். நகர் சோதனைக்கு செல்லும் பொழுது ரோமாபுரியிலே ரஜகருடைய வீதியில
யாவனா ரஜகருடைய தெருவுலனா கூட்டமும் நாட்டமும் இருந்து எல்லாரும் கூடி இருந்து பேசுவாங்க. அங்க என்ன நடக்கு, யார் நடக்கு, யாராரு என்ன பேசுறார்கள், அரண்மனையை பத்தி என்ன சொல்றார்கள், நாட்டு மக்களை நாட்டுக்குள்ள என்ன சொல்லாங்க. நகர் சோதனைக்கு நான் செல்லும் பொழுது ரோமாபுரியிலே ரஜகருடைய வீதியில மாடிப்பிள்ளையானவா தன்னுடைய மருமகள் வெளியிடத்துக்கு சென்றதினால ஆமா யாமனா நாட்டு மக்கள் ஏதாவது சொல்லிடக்கூடாது. தெரியணும், நமக்கு தெரியணும்ல. ஆமா, அதான் நாட்டை சுத்தி வரணும். அப்பதானே யார் யாரு நம்மள பேசுறாங்கன்னு தெரியும். மருமகள் அடுத்த வீடு சென்றதாக சொல்ல ஆமா அதுக்கு ரஜகமுத்து ஊரா வீடு போனவளை ஒரு நாள் வாழ மாட்டேன்னு என்ற போது போட்டு கொண்டு வா. எவனா ஊரா வீடு போனவள ஒரு காலமும் வச்சு வாழ மாட்டோம் என்று அந்த ரஜகமுத்து சொன்னாரு.